ஹலோ வியூவர்ஸ், நம்ம போன வீடியோல ரொம்பவே ஆபத்தான பயங்கரமான குத்தி கொள்ளுற ரத்தம் குடிக்கிற 5 விதமான பறவைகளை பத்தி பார்த்தோம். மீதம் இருக்கக்கூடிய 5 விதமான பறவைகளை இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். நீங்க யாராவது பார்ட் 1 பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹவுசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்பர் 6, வேம்பயர் ஃபின்ச். பறவைகள் உலகத்துடைய டிராகுலா தாங்க இந்த வேம்பயர் ஃபின்ச். கோரமான பறவைகளை விட கொடூரமானது இந்த பறவை. பார்க்கறதுக்கு சின்னதா சிட்டுக்குருவி மாதிரி தான் இருக்கும். ஆனா பண்றதெல்லாம் பெரிய பெரிய வேலைங்க. பறக்கிற பூச்சியை பிடிக்கிறதுக்காக இயற்கை கொடுத்த ஷார்ப்பான பீக்கை வச்சு எல்லா சைஸ்ல இருக்கிற மற்ற பேர்ட்ஸ் மேல உட்காந்து ரத்தத்தை குடிக்குங்களாம். அது மட்டும் இல்லாம இதுங்களுக்கு ஹை மெட்டபாலிசம் ரேட் வேற இருக்காம். இதுங்களுக்கு குடிச்ச ரத்தம் சீக்கிரமா செரிச்சிருமா. அதனாலேயே நெக்ஸ்ட் ரவுண்ட் ரத்தம் குடிக்க ரெடி ஆகிருங்களாம் உடனே. இந்த பறவை இப்படி தொடர்ந்து ரத்தம் குடிச்சிட்டே தெரிஞ்சதுன்னா எப்படி மற்ற பறவைகள் வாழ்றது? நம்பர் 7, மேரபர்ன் ஸ்டார்க். இந்த பறவையை பார்த்தாலே மயக்கமே வந்துருமா. அவ்வளவு பயங்கரமா இருக்குமா. உலகத்திலேயே ஒன் ஆஃப் த பெரிய பறவை இதுதாங்க. நின்னா 5 அடி, ரக்கை விரிச்சா 10 அடி நீளம்னு ரொம்பவே ஜைஜாண்டிக்கான லுக்ல இருக்குமா. முடி ஃபெதர் இல்லாத மொட்டை தலையில முக்கால்வாசி நேரம் ரத்தம் வடிஞ்சுட்டே இருக்குமா. போன் கலர்ல இருக்கிற அதனுடைய அழகு 35 சென்டிமீட்டர் அளவுக்கு நீளமா இருக்குமா. இந்த பறவையை அண்டர்டேக்கர் பேர்டுன்னு சொல்றாங்க. அதுக்கு காரணம் அதனுடைய லுக் அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸ். இந்த பறவை இதனுடைய பக்கத்துல வந்த குழந்தைகளை கூட குத்தி கொன்னு இருக்கான். இந்த பறவை சாப்பிடும்போது மற்ற பறவை ஏதாவது இது பக்கத்துல வந்து உட்கார்ந்துருச்சுன்னா அந்த பறவையை பயமுறுத்தி துரத்துறதுக்காக பயங்கரமான பெருமொழி ஒண்ணு எழுப்புமா. அது மனுஷங்களையே ரொம்பவே பயங்கரமா பயன்படுத்தி விட்டுருமா. அப்படி ஒரு ஒளியா இருக்குமா. இந்த மாதிரி பயங்கர காட்டுத்தனமான பறவை நம்ம ஊர்ல இல்லை அப்படின்னு கொஞ்சம் சந்தோஷம் தான் பட்டுக்கணும். வேற வழி இல்லை. நம்பர் 8, ஆப்பிரிக்கன் கிரவுனட் ஈகிள். தென்மத்திய மற்றும் கிழக்கு ஆப்பிரிக்கா பகுதிகளில் காணப்படுற இந்த ராட்சச கழுகு மனுஷனையும் அடிச்சு சாப்பிடக்கூடியதான். அது மட்டும் இல்லாம இந்த ஆப்பிரிக்கன் கிரவுனட் ஈகிள் உலகத்திலேயே பெரிய சைஸ் ஈகிள் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ஏரியால இதனுடைய முக்கியமான சாப்பாடு என்னவா இருக்கு அப்படின்னா குரங்குகள் தான். நல்லா வளர்ந்த ஒரு அடல்ட் மங்கிய அப்படியே அடிச்சு சாப்பிடக்கூடியதான் இந்த ஈகிள். ஒரு தடவை 7 வயசு குழந்தைய இந்த ஈகிள் அட்டாக் பண்ணியிருக்குங்க. அப்புறமா அந்த பக்கம் வந்தவங்க அடிச்சு பிடிச்சு குழந்தைய காப்பாத்தி இருக்காங்க. ஆன்டிலாப்ஸ்னு சொல்லப்படுற மான்களையும் இதனுடைய ஃபுட் லிஸ்ட்ல வச்சிருக்கான். இன்னொரு தகவல் படி இதனுடைய கூட்டுல ஒரு மனித மண்டையோடு காணப்பட்டதாகவும் சொல்லப்படுது. சமீப காலகட்டத்துல இதனுடைய சுற்றுச்சூழல் மற்றும் வாழ்ற இடம் அழிஞ்சு போனதால இதனுடைய பாப்புலேஷன் ரொம்பவே கம்மியாகிட்டு வருதாம். என்னதான் ரொம்பவே ராட்சச பறவையா இருந்தாலும் பாப்புலேஷன் ரேட்டே கம்மியாகிட்டு வர்றது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. நம்பர் 9, அன்ஹிங்கா. இந்த பறவையை காமனா ஸ்னேக் பேர்டுன்னு சொல்றாங்க. தண்ணிக்குள்ள இருந்து வெளியில வரும்போது அதனுடைய கத்தி மாதிரி ஷார்ப்பான பீக்கையும் கழுத்தையும் வெளியில கொண்டு வந்து எட்டி பார்க்குமா. இதை பார்க்கறதுக்கு பாம்பு மாதிரியே இருக்குமா. இதனுடைய ஃபுல் பாடியும் ரொம்பவே கருப்பா இருக்குமா. அது மட்டும் இல்லாம பயம் ஏற்படுத்துற மாதிரி பயங்கரமா சத்தம் போடுமா. இப்படி கர்ண கொடூரமான சத்தத்தையும் போட்டுட்டு சைலண்டா தண்ணிக்குள்ள போயிருமா. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா இது தண்ணிக்குள்ள டைவ் பண்ண வசதியா இருக்க இதனுடைய பாடியில இருக்க ஃபெதர்ஸ் ஃபுல் வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. ஸோ அப்பப்ப இது தண்ணிக்கு வெளியில வந்து தன்னுடைய ஃபெதர்ஸை காய வச்சுக்குமா. நம்பர் 10, ஃபுட் மார்க்கிங் பேர்ட். இந்த பறவை ஈக்வெட்டரை சேர்ந்த கலபாகஸ் ஐலாண்ட்ல காணப்படுது. நார்மலா பறவைகள் பழத்தை சாப்பிடுங்க, தண்ணியை குடிக்குங்க. ஆனா இந்த 2 விஷயமுமே அந்த ஐலாண்ட்ல இல்லாததுனால இந்த பறவைங்க கூடுகள்ல இருக்கக்கூடிய பேபி பேர்ட்ஸ் ரத்தத்தை குடிக்குதுங்களாம். ஈஸியா ரத்தத்தை எடுக்க வசதியா இதனுடைய மூக்கு ஷார்ப்பாவும் வளைவாவும் அமைஞ்சிருக்கு. முக்கால்வாசி நேரம் அந்த பறவைங்க உயிர் பொழைச்சாலும் கூட திரும்ப திரும்ப இந்த மாக்கிங் பேர்ட்ஸ் ரத்தத்தை எடுத்து அந்த பறவைகளுடைய கதையை முடிச்சிருங்களாம். அவ்வளவு கொடூரமான பறவைங்க இது. இப்படி ஒவ்வொரு விதமான பறவைகளும் ரொம்பவே பயங்கரமானதாகவும் கொடூரமானதாகவும் பயமுறுத்தும் வகையிலையும் இருக்குங்க. ரத்தம் குடிக்கிறது, குத்தி கொல்லுறது, காட்டுத்தனமா கொன்னு சாப்பிடுறது அப்படின்னு இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் இந்த பறவைகள் பண்ணுதுங்க. அப்படிப்பட்ட பயங்கரமான ரத்தம் குடிக்கிற 10 விதமான பறவைகளை பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா நம்ம தெளிவா பார்த்துட்டோம் இல்லையா. இந்த பறவைகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்ப நம்ம பார்த்த பறவைகள்லயே எது ரொம்ப கொடூரமானதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹவுசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.